அழிவை நோக்கி பயணிக்கக்கூடிய நம் சமூகம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்றால், அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன செய்கிறான்டா, ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இன்னொரு இறை தூதர் வருகிறார். 600 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. உலகத்தில் எந்த பாகத்துள்ள மனிதர்களுக்கு இந்த செய்தியை, இந்த கொள்கையை கொடுக்கணும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இது தற்செயலா நடக்கல. அல்லாஹ் அணுக்கணைய தேர்ந்தெடுக்கல, இலங்கையை தேர்ந்தெடுக்கல. அரபு பிரதேசங்களில், அரபு நாடில் மக்கா என்ற அந்த மண்ணை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கு பல காரணங்கள் அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் ஒரு சில காரணங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இந்த உலகத்தில் மிக புனிதமான ஆலயம் அங்கே இருக்கிறது. அதை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அங்கு ஒரு இறை தூதர் தேவைப்பட மாட்டார். எந்த ஊர் மக்கள் ரொம்ப கயவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அங்கதான் இறை தூதருடைய பிரச்சாரங்கள் தேவைப்படும். அந்த பிரச்சாரங்கள் முடக்கிவிடப்படுகிற நேரத்தில் அந்த மக்கள் திருந்துவார்கள். மக்காவை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டா, உலகத்துல எல்லாரையும் உட்கார வச்சு ரொம்ப மோசமானவங்க யாருன்னு கேட்டா, ஒன்னா நல்ல பண்பு உள்ளவங்க யாருண்டா சொல்லிடுவாங்க, இவங்கெல்லாம் நல்ல பண்பு, சிரிப்பாங்க, பண்பா நடப்பாங்க. உலகத்தில் மிக மோசமானவர்கள் யாருன்னு கேட்டா அதையும் சொல்லுவார்கள் மக்கள் அனுபவ ரீதியாக, இவங்க ரொம்ப கெட்டவங்க. ஆனால் சரி பிழை இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தான் தெரியும் நுணுக்கமாக இவங்க தான் ரொம்ப கெட்டவங்க, இவங்க தான் நல்லவங்க. அல்லாஹ்ட்ட போய் கேட்டா, உலகத்துல ரொம்ப கெட்ட மக்கள் எங்க வாழ்ந்தாங்க அந்த நேரத்துல கேட்டா, அல்லாஹ் சொல்றான் மக்கால தான் வாழ்ந்தாங்க. குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நரகத்துல ஒரு மனுஷனை கொண்டு போய் போட்டா அதுல பாதாளத்தில் உள்ளவன் தான் ஆக கெட்டவன் அர்த்தம். நரகத்துல கீழே கீழே அப்படி மேல 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 வருவாங்க. ஜென்னாவுல அப்படி கீழே இருந்து அப்படி மேல போவாங்க. ஜென்னாவுல உயரமா போக போக அந்தஸ்து கூடும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது உயர்வான சொர்க்கம். நரகத்தை பொறுத்தெல்லாம் அது படுகுழி. அதுல பாதாளத்துல தள்ளி விட்டா ரொம்ப பயங்கரமான குற்றம் பண்ணவங்க தான் ரொம்ப பாதாளத்துக்கு போவாங்க, அந்த குழியில் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த மக்களை பார்த்து, யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எல்லாம் சொல்லி காட்டுறான். கூத்தும் நீங்க தான் நரகத்துல ஆக கீழே உள்ளவங்க. உலகத்துல உள்ளவங்க எல்லாம் நரகத்துல போட்டா ரொம்ப கடைசியில அடியில் நிப்பீங்களே, நீங்க தான்றான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு மோசமான காரியங்களை உங்க ஊர்ல நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைய கழுத்தனசுக்கு கொள்ளுவாரா? அடுத்த வீட்டுல உள்ளவன கொல்றது வேற. தன்னுடைய பிள்ளையை இது கொண்டா பரவாயில்ல, கொண்ட செய்திகள் கட் பண்ண நினைக்கிறீங்களா? பி ஐதம் பின் குத்திலத். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேக்குற அந்த மக்களை பார்த்து, என்ன பாவமடா செஞ்சுச்சு அந்த பிள்ளைகள், ஏன் கொண்டீங்க? கொண்டவன் அறுத்து விட்டான் இல்ல, சொந்த வாப்பா தன் மகளை கொள்கிறார். எதுக்கு தெரியுமா? கௌரவம் என்று. அப்படி ஒரு கௌரவத்தை உலகமே பார்க்காது. பொம்பளை புள்ள பிறந்த அல்லாஹ் சொல்றான், எல்லாம் அவங்க மௌத்தான புறம் சொல்ல, அவங்கள முன்னாடி வச்சுட்டு சொல்றான், சொத்த துஜும் மூங்கெல்லாம் கருத்து போயிரும். யார பார்த்து? யார் இருக்கிறார்களோ அப்ப லைவா குர்ஆன் இறங்குது. உங்களுக்கு பொம்பளை புள்ளனா மோகம் கருத்துருமோ? அவ்வளவு ஆம்பளை சிங்கமா நடப்பாங்க, பொம்பளை புள்ளனா வெக்கமா ஒளிவார்கள். புள்ளைய கொண்டு போய் புதைச்சிட்டு நெஞ்ச மார்பை தள்ளி கொண்டு சந்தோஷமா வருவார்கள். எனக்கு பெண் வாரிசு இல்லை, ஆண் சிங்கம் என்பார்கள். இப்படி ஒரு மௌட்டிக கொள்கையில தந்த புள்ளையை அதாவது கொலை செய்கிற அளவுக்கு மிக கொடூரமான மனிதர்கள் அங்க நிக்கிறாங்க. அப்படி 4 பேர் உங்க ஊர்ல இருந்து எப்படி இருக்கும்? 2 கொலைகாரன் நின்னாலே பயந்து பயந்து இருப்பீங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு போற நேரம் பாப்பீங்க, இருட்டா இருக்குதேப்பா, எவனாவது வந்து பாஞ்சி மதியில இருந்து பாஞ்சு குத்திட்டான்னா என்ன ஊர்ல 2 கொலைகாரன் தான் நீங்க பயப்படுவீங்க. அந்த ஊரை பொறுத்தளவுல அவர்கள் கொலை செய்தார்கள். அப்ப அழாதவர்கள், தண்ட புள்ள துடிக்க துடிக்க சாகுற நேரம் எந்த வாப்பா பார்த்திருப்பாரு? ஐசியூல போய் வச்சு உங்க மகளை வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி டாக்டர் சொல்லிட்டாரு, பட்டதான் ஓடுது, கண்ணை துறக்க வாய்ப்பு இல்லைன்னா டாக்டர் கையை பிடிப்பீங்க. டாக்டர் ஏதாவது மருந்து இல்லையா, வேற ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்குதா? என் முழு ஊட சத்து வாசல் எல்லாத்தையும் வைக்கிறேன், என்ன பண்ணலாம் டாக்டர்? வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது என் பிள்ளைய காப்பாத்தலாமா? இதான் தகப்பனும் தாயுடைய பாசம். ஐசியூல புள்ள இருந்தா உம்மாட உதடு காஞ்சிருக்கும்,
2 நாளா தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை என்ன வாழ்றன்னு தெரியாம இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய புள்ளை கண் திறந்து பார்த்தா அந்த அமர்களும் சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு அமர்களமா கொண்டாடுவாங்க. ஆனா அரபிகளை பொறுத்தளவுல அவங்களுடைய ஈவரக்கம் எந்த அளவுக்கு கண்டா, அவங்க எப்படி நடப்பாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க கௌரவம் முக்கியம், அவங்க அகம்பாவம் முக்கியம், அவங்க பெருமை முக்கியம். அதுக்காக வேண்டி தன் அவங்க போய் பயன் பண்ண புரியும் நினைக்கிறீங்களா? 10 குடிகாரன் உட்கார வச்சு நான் பேசுறேன், நீங்க கேட்பீங்க குடிகாரன் போய் பேசுறாரு. ஒரு நல்ல 4 பேர் உட்கார வச்சுனா அவங்களுக்கு ஏதாவது புரியும். குடிகாரன் பேசலாமா? குடி அந்த ஊர்ல குடிக்காதவன் யாருன்னு கேட்கணும். ராத்திரி வாழ்க்கை, நைட் லைஃப். அரபிகளோட வாழ்க்கை என்னன்னா ராத்திரி தான் வாழ்வார்கள். என்ன பகல்ல எங்க பார்த்தாலும் மலைகளும் பாலைவனமும் அதான் தெரியும் அவர்களுக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சி எதுவும் தெரியாது. ராத்திரிக்கு அவர்கள் நட்சத்திரங்களோட பேசுவார்கள். அந்த நட்சத்திரம், அந்த வான அதாவது நட்சத்திரத்தெல்லாம் முழுக்க படிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க கீழே பாதை ரோட் போட்டாங்கன்னா நம்ம ரோட்டை பார்த்து தான் வருவோம். லைட் அடிச்சுட்டு ரோட் போட்டிருக்கிறாங்களா தார் போட்டிருக்கிறான்னு பார்ப்போம். அவங்க வானத்தை பார்த்து தான் போவாங்க. ஓ, இந்த நட்சத்திரம் யமன் பக்கம், இந்த நட்சத்திரம் இந்த மதீனா பக்கம். மக்காவுல இருந்து போற நேரம் 2 டிரெக்ஷன் இருக்கும். நம்ம இப்படி போனோம்னா அந்த பக்கம் குருநாகல், இந்த பக்கம் சிலாபம் மாறி மக்காவுல இருந்து இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா யமனுக்கு போயிருவாங்க, இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா மதீனா போயிருவாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ராத்திரி டோட்டச்சி எப்படி இங்க போர்ட் போட்டிருக்கான்னு பாக்குறதா? வானத்தை பார்ப்பார்கள். அவர்களுக்கு நன்றாக வானத்தோட பரிச்சயம் இருந்தது. அவர்களுக்கு ஒரு நாள் கூட ஜும்மா லேட்டா ஜும்மா மிஸ் ஆகல. இன்னைக்கு சனிக்கிழமை, நேத்து தான் யௌமுல் ஜும்மா, இன்னைக்கு யௌமுல் சபுத் தான் தப்பிட்டோம். நேத்து குத்துபா செய்ய கிடைக்கல, எல்லாரும் பலிக்குவாங்க. நம்ம குத்துபா செய்ய போற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தெளிவாக ஜும்மாவை அவங்களுக்கு டைம் தெரியும். ஃபஜ்ர் என்றால் நீங்க டைம் பாப்பீங்க, கிளாக்க பாப்பீங்க, ஒச்ச பாப்பீங்க. அவங்க வானத்தை பார்த்துட்டாங்கன்னா மக்ரிப் இஷா நீங்க புரிவீங்களா? மக்ரிப் இஷா வானத்தை பார்த்து புரிஞ்சுக்கோங்க பாப்போம். துல்லியமா பிரித்தறிவார்கள். அவர்களுக்கு அப்படி வானத்தோட உறவு இருந்தது. அவங்க நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்துட்டு நிறைய நிலாவை பார்ப்பாங்க. அந்த பூர்ண சந்திரன் ரசிப்பாங்க. அவங்க அந்த நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்து கவிதை படிப்பார்கள். அவங்க ஹாபி என்ன? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றைக்கும் நல்ல கவிதை படிப்பாங்க. அரபிகள் மாறி கவிதையில் தேர்ச்சி பெற்ற அவங்க பேசினாலும் கவிதை, ஏசினாலும் கவிதை. பெருமானுக்கு ஏசுவாங்க, கவிதையால ஏசுவாங்க. இங்க உள்ளவரை கவிதையால ஏசுவாரு. ஏதோ கலைப்பு வந்தா மீனவர்களை பார்த்திருப்பீங்க, பாட்டு படிச்சிருப்பாங்களே, கலை அஹ்ஸாப் யுத்தம் குடி தோன்றாங்க, கவிதை படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வேற ஒரு ஆள் படிக்கல. பெருமானார் மக்கா மதீனாவுக்கு வர்றாங்க, கவிதையில் வரவேற்பார்கள். அவர்கள் கவிஞர்கள் என்று சொல்ற அளவுக்கு கவிதையோட அரபிகள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மொழியில மட்டும்தான் விளையாடலாம். எதுல விளையாட போறாங்க? நம்மள மாதிரி சுற்றுப்புறங்கள் சூழல்லாம் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அவர்கள் மொழியில் தான் சந்தோஷப்படுவார்கள். ஒட்டகத்துக்கு மட்டும் 50க்கு மேல சொல்லி இருக்குது. உலகத்துல எந்த மொழியிலும் அப்படி இருக்குமான்னு தெரியாது. வர்ணிக்கிறேன் அப்படி வர்ணிப்பார்கள். அந்த மாதிரி வர்ணனை சக்தி படைத்தவர்கள். இன்னும் சொல்ல போன அரபிகளுடைய மொழி திறமை இப்ப கொழும்புல தமிழ் பேசுறதுக்கும் உங்க ஊர்ல தமிழ் பேசுறதுக்கு வித்தியாசம் வந்துடும். நீங்க சிங்கள மக்களோட நிறைய இருக்கிறீங்க, நாளை சிங்கள வார்த்தை வந்துடும். கொழும்புல உள்ளவனுக்கு இங்கிலீஷும் வழங்கும், சிங்களமும் வழங்கும், தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் வரும். இந்தியாவில் உள்ள பல பேருக்கு தமிழே மறந்து போச்சு. ஏன்னா இங்கிலீஷ் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு அவன் முக்காவாசி இங்கிலீஷ்ல பேசி 2 வார்த்தை தமிழ்ல பேசுவான். அப்படி பல பேர் இருக்கிறாங்க. ஏனென்றா அந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜோட இன்னொரு மொழி கலந்துட்டு வைங்க, அந்த மொழிக்கு இடம் தெரியாம போயிடும். அரபிகளுடைய மொழிகளோடு எந்த மொழியும் கலக்கவில்லை. எந்த ஊருக்கு அவங்க போய் ஷாமுக்கு போய் உடனே வந்துருவாங்க. அவர்கள் வேற அந்நிய மொழிகளை கொண்டு வந்து தன் மொழியோட சேர்க்கவில்லை. அவருடைய எல்லாமே மொழியோடு இருந்தது. அந்த மொழி மீது அவர்கள் வெறி வைத்திருந்தார்கள். நீங்க ஊர் என்று பேசுவீங்க, இன்னொரு நாள் குளம் என்று பேசுவாரு. அவங்க குளங்கோத்திரம் பேசினாலும் அவங்க மொழியில் தான் அவர்கள் அப்படி வைத்திருந்தார்கள். எதுக்கு கேட்டால் அரபி என்பார்கள், ஆஜமி என்பார்கள். அரபிகள் தான் உலகத்தில் சிறந்தவர்கள் என்பார்கள். இப்படி பேசினவங்க அந்த மொழியை தான் தன்னுடைய எல்லாத்திலையுமே சேர்த்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஏரியாவை பிரித்துக் கொண்டது மொழியை வைத்து, வேற எதையும் வைத்து பிரிக்கல. நீ எல்லாம் நான் கருப்பா அதெல்லாம் இல்ல, அரபி என்றார்கள். அரபியை என்ற அந்த அரபுகளுடைய தேசத்தை அவர்கள் அந்த மொழியை வைத்து தீர்மானித்தார்கள். அவ இரவானா என்ன பண்ணுவாங்க? பொம்பளை ஆட விடுவாங்க. பொம்பளை ஆட விட்டுட்டு ஊத்திட்டு இந்த நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்துட்டு கவிதை படிப்பார்கள், வர்ணித்து படிப்பார்கள். இது அவங்க ராத்திரி வாழ்க்கை.
அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அகம்பாவம் முத்தி போச்சுன்னா தன் புள்ளைய சாகடிச்சிட்டு எனக்கு ஆம்பளை வாரிசு மட்டும்தான் பெருமை அடிப்பார்கள். பெருமை அடிக்க தெரிகிறது, குடிக்க தெரிகிறது, விபச்சாரம் செய்ய தெரிகிறது. சரிப்பா, நம்ம அழிவை நோக்கின்னு தலை போட்டாங்களே, இந்த அழிவுல ஒரு பாதி மார்க்கமே இல்லாட்டி கூட ஒரு காவாசி இந்த நாட்டு சட்டம் இருக்குது, கொலை செய்யக்கூடாது, புடிச்சு போட்டுரும் பாரு அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. திருடினால் உங்கள் திருடனுக்கு பிடிச்சிங்கன்னா ஜெயில அடைச்சிருவோம் அப்படின்னு நாட்டு சட்டம் இருக்கும். போலீஸுக்கு பயந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வேணாம் வா மார்க்கம் எல்லாம் விடுங்க, போலீஸுக்கு பயந்து 4 தப்பில் ஈடுபட மாட்டார்கள். அந்த காலத்துல போலீஸும் இல்ல, ராணுவம் இல்ல. அப்ப உங்க ஊர் நம்ம நாட்டுல போலீஸ் இல்லைன்னு வைங்க, இப்படியா இருக்கும்? இப்படியா திருட்டு நடக்கும்? எந்த எந்த இதுவும் கோட்ஸும் இல்ல. கொண்டா நீங்க பாத்துக்கோங்க பாண்டா, வீட்டுல கொலை நடக்கும். மாப்பிள்ளை கோவப்பட்டு மனைவியை கொண்டுருவாங்க, மனைவி கோவப்பட்டு மாப்பிள்ளை கொண்டுருவாங்க. இது நடக்கும். ஏண்டா அந்த கோவத்தை அடக்கிறது மார்க்கத்துக்காக இல்ல, நாட்டு சட்டம் இருக்கிறது. பெருமானார் வருகிற நேரம் யாருப்பா போலீஸ், யாருப்பா ஜனாதிபதி? உலகத்தில் ஜனாதிபதி இருந்தார்கள், அரபுகளுக்கு மட்டும்தான் ஜனாதிபதி இல்லை, தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல அந்த நாட்டுக்கு அவன் தலைவன், இந்த நாட்டுக்கு சீசரண்டவா, இந்த நாட்டுக்கு உருமுஸ், அவன் பாரசீகத்துக்கு கிஸ்ரா கைசர் எல்லாம் இருந்தாங்க. அரபு நாட்டுக்கு யாருப்பா இருந்தாங்கன்னா, யாருப்பா உங்க தலைவர்? பள்ளத்தாக்குல அவர் தலைவர், அந்த கோத்திரத்துக்கு அவர் தலைவர். எல்லா அரபிகளையும் சேர்த்து ஜசீரத்துல் அரபுக்கு ஒரு தலைவர் இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு நாடா பிரிஞ்சு நீங்க ஜனாதிபதி வச்சிருந்தீங்களா? அப்படி எதுவுமே இல்ல. உங்க சட்டம் என்ன? எங்க கோத்திரத்துல ஒரு ஆளுக்கு நீ கை வச்ச, எங்க கோத்திரத்துல நீ கொலை செஞ்ச, ஓன்ல ஒன்று ஊழும். 50 வருஷத்துக்கு இங்க ஒன்று ஊழும், அங்க ஒன்று ஊழும், இங்க ஒன்று ஊழும். பழித்து இருக்கிறார்களா? இதுதான் காட்டு மிராண்டி சட்டம். தட்டி கேட்க யாரும் இல்ல. ஜினா செஞ்சா போய் புடிச்சு கூட்டுல அடைக்கிறதுக்கு ஜெயில் இல்ல. எங்க கொண்டு போய் அடிக்க? அவன் பாட்டுக்கு அடிக்கிறேன்னு அடிப்பான். ஒருத்தர் பிடிச்சி விலைக்கு வாங்கி எடுப்பாங்க, அடிமேண்டுவாங்க. அவன் நினைச்ச மாதிரி அடிப்பான், உதைப்பான், மிதிப்பான், எதுவும் செய்வான். ரோட்ல போறோம் தட்டி கேட்டா நீ வாங்குறியான்னு கேட்பான். வாங்கிட்டு போய் நீ எதுவும் பண்ணு. எந்த அளவுக்குன்னா நீங்கள் அதை படித்தால் தெரியும், அந்த எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு கற்பனை கொண்டு போங்க. இப்ப நாங்க என்ன பேச போறோம்? அப்படி ஒரு கூட்டத்தை எதனால் மாத்தலாம்? உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என் புள்ளைய மாத்துறது எப்படின்னு நினைக்கிறீங்க? என் மகன் இப்ப கொஞ்சம் ரொம்ப மோசமா நடக்கிறாரு, என் மகளுக்கு ஏதோ தப்பான உறவு வந்திருக்கிறது, பாஞ்சு பெயர்வான்னு பயப்படுறேன், கொஞ்சம் கொஞ்சமா அடக்கமா இருந்தோ வாயடிச்சு பேசுறான். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நாம் தேடுகிறோம். அரபு நாட்டில் உள்ள பிரச்சனை உலகத்தில் எவனுக்கும் தீர்வு கொடுக்கல. ஏண்டா ஒரு தலைவனை கீழே கட்டுப்படணுமே, அவங்க அந்த மாதிரி வரணுமே. அப்ப என்ன பண்றது? ஒரு பக்கத்துல படிச்சிருக்கிறான்னு பார்த்தா பல்கலைக்கழகத்தை விட்டு பாடசாலையை கம்மி, எழுத தெரியாதவன் கூட, எழுத பார்த்து படிக்க தெரியாதவன் கூட, படிப்பறிவு என்பது அரபு நாட்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். இவங்களை மாத்தினா ஒட்டுமொத்த உலகத்தையும் சித்தாந்தத்தில் மாத்தலாமா? எடுப்பான், ரின்சோ எடுப்பான், ஷேஃபெக்ஸ் எடுப்பான், வெள்ள ஆடை எடுத்துட்டு அழுக்கான ஒரு ஆடை எடுத்துட்டு அதை போட்டு எது நல்ல பர்ஃபெக்ட்டா சுத்தமாவதா போட்டு வச்சு, இது பாரு 1/2 மணி நேரம் போட்டு வைக்கிறேன், அதையும் வைக்கிறேன், அதையும் வைக்கிறேன், எது பர்ஃபெக்ட்டா கிளீன் ஆகுதுன்னு பாப்பான். எல்லா வெள்ளையும் கண்ணம் கரண்டு கருப்பாக்கி 3 பக்கெட்ல போட்டு வச்சு காட்டுவான். 1/2 மணி நேரத்தை எடுத்து பார்க்கறது பளிச்சுன்னு நிக்குது, சூப்பர் சூப்பர் சொல்லுவோமா? இந்த கொள்கையை கொடுத்து பார்க்கிறான் அல்லாஹ். அந்த கொள்கையை உள்ள நுழைச்ச உடனே சுப்ஹானல்லாஹ், அழிய போனவர்கள், அழிந்து கொண்டு இருந்தவர்கள் இந்த உம்மத்திலே நம்மளை அளவைத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இங்க வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, சில பேர் செல்ஃபி எடுப்பாங்க. எதுக்கு? ஷேர் பண்றதுக்கு. எதுக்கு ஷேர் பண்ணி என்ன பண்ண? ஷேர் பண்ற 4 பேர் பார்க்கட்டும், அது பாதுகாத்து வைக்கணும். திருமணங்கள் நேரம் சில நேரம் வீடியோ எடுத்து சுத்தி வளைச்சு வீடியோ எடுப்பாங்க, பாதுகாத்து வைக்க. ஆனால் அந்த தோழர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வைபவமா இருந்தா அதை எடுத்து போட்டோ பண்ணி வைப்பாங்க, ரொம்ப முக்கியமான வைபவம். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தில் 1400 ஆண்டுகளாக அந்த வீடியோ கிளிப்ஸ்களை யாரால அழிக்க முடியாம போச்சு. எந்த வீடியோ கிளிப்ஸ்? அந்த மனிதர்கள் எப்படி இருந்தவங்க, ஏன்னா அதை பத்தி நான் எப்படி இருந்தாங்க ஹதீஸ் வாரியாக பேசினால் ரொம்ப நேரம் எடுத்துரும்.
அவர்கள் வந்து எப்படி மாறினாங்க சுப்ஹானல்லாஹ். சொந்த கையால் சகப்பன் தன்னுடைய மகளை கொண்டு விட்டு அப்பொழுது அழாதவர் ரசூலுல்லாஹ் லுஹாவுடைய நேரம் ஃபஜ்ர் தொழுது விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒவ்வொரு தோழரும் வந்து தன்னுடைய முந்திய வரலாறை சொல்லுவார்கள். பெருமாள் அதை ஆழமாக கேட்பார்கள். அன்றைக்கு இவருக்கு வாய்ப்பு வருகிறார். யார சொல்லலாம், என்னுடைய அதாவது என் மகனை நான் கொண்டேன் யார சொல்லலாம், கொண்ட கதையை சொல்லுகிறார். குடியில போடுறேன் யார சொல்லலாம், என் மகன் என் தாடி உள்ள மணலை தட்டினால் யார சொல்லலாம், அப்ப கூட நான் கொல்ல போறேன்னு அவருக்கு புரியல யார சொல்லலாம், நான் எடுத்து போட்டு அப்படியே புதைச்சிட்டேன், துடிக்க துடிக்க சாகடித்தேன் யார சொல்லலாம். என்ன கேட்டார் தெரியுமா, அவர் கண்ணால ஓடுது. கொல்ற நேரம் ஓடாதவர், கொல்ற நேரம் அழாதவர், கொல்ற நேரம் தயங்காம இருந்தவர், தான் கொண்டு விட்டு சந்தோஷமா போனவர். கண்ணால் ஓடுகிறது, பெருமானார் கண்ணும் கலங்கிறது. கேட்டார் யார சொல்லலாம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா யார சொல்லலாம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா. அழாத அரபுகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள், அடங்காத அரபுகள் அடக்கி விட்டார்கள், குடித்த அரபுகள் தன்னுடைய குடியை தூக்கி வீசி விட்டார்கள், விபச்சாரமே வாழ்க்கை என்று எடுத்த அரபுகள் விபச்சாரத்தை தூக்கி வீசிவிட்டு ஒழுக்க சீலர்களாக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாறுகள் ஒவ்வொன்றும் உலகத்தில் மிக அற்புதமான பக்கங்களை பிரட்டியது. உலக மாந்தர்கள் திரும்பி பார்த்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உலகம் பார்த்ததே இல்லை. மனிதர்கள் அதிசய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அற்புதமான மனிதர்களாக இந்த பூமியில் அவர்கள் நடந்தார்கள். உலகமே திரும்பி பார்த்தது. எந்த அரபிகளை பார்த்து கோத்திரமாக கிளைகளாக எதுவுமே தெரியாத மக்கள் என்று சொன்னார்களோ அந்த அரபிகள் இந்த உலகத்தை ஆள வந்தார்கள். இந்த உலகத்தின் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இதனால் என்ன பல்கலைக்கழகம் உருவாக்கினார்கள், என்ன மிலிட்டரி பவர், எந்த ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள், இந்த கொள்கை மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கைவாதிகள் சில அற்புதங்களை செய்தார்கள். இந்த கொள்கை நமக்குள் வந்தால் அழிவை நோக்கி பயணிக்கிற நாம் திரும்பி ஜன்னாவை நோக்கி பயணித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரு சகிதம் குடும்பமாக ஜன்னாவை நோக்கிய பயணத்துக்காக நம்முடைய கல்புகளில் ஆழமான சிந்தனைகளை பதிவிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கொள்கையின் பெருமதியை நாம் புரியவில்லை. அதிகமான நேரம் மார்க்கத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு சில நேரங்களில் மார்க்கம் மார்க்கம் என்று தொழுவைக்கு மார்க்கம், வியாபாரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது. ஏன் லஞ்சம் கொடுப்பது ஹராம், அப்படி இல்லாட்டி எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி அப்பா போலீஸ் கையை பிடிச்சு போட்டா அவனுக்கு லஞ்சம் கொடுக்காடி திரும்ப எட்டி பொழைக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கவா சொல்றீங்கன்னு கேட்பார்கள். அப்பொழுது மார்க்கம் பேசக்கூடாதா? பொருளாதாரத்தில் கஷ்டம் வருகிற நேரம் வட்டி கடைகளுக்கு போய் கையை வைப்பார்கள், அப்பொழுது மார்க்கம் பேசக்கூடாதா? நேர்மை நியாயமாக தொழில் செய்ய வேண்டும் அப்பா. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. மோசடி செய்யாதீங்கப்பா, உண்மைக்கு உண்மையாக சொல்லி வியாபாரம் பண்ணுங்கப்பா, அப்ப மார்க்கம் பேசக்கூடாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில நேரங்களில் மார்க்கமா, பெருநாள் அன்று காலையிலே பெருநாள் தொழுகை தொழுவதற்கு மார்க்கமா, ரமலானுடைய தலைப்புரை கண்டதுக்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கம் வேண்டுமா, பள்ளியிலே அசான் சொன்னால் சில வேளை தொழுகைக்கு மார்க்கம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் வீட்டுடைய திருமண நேரம் பள்ளிவாசல் தலைவர் சொல்லுவார், மார்க்கம் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது. ஏனென்றால் அது எங்க புள்ளேட ஆசை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசல் தலைமைகளுக்கு சில ஊர்களில் வருகிறார்கள். யாரப்பா? ஊரில் பெரும் பணக்கார ஆஜியார். யார் அவரு? பகிரங்கமாக தெரிகிறது, அவர்தான் இந்த ஊரிலே ஐஸ்விக்கக்கூடியவர், மிக அசிங்கமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், நான் கதை சொல்லவில்லை, நான் பொய் சொல்லவில்லை. பல பள்ளிவாசல்கள் அவர்களை தலைவர்களாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம் விற்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஜியார் பணம் படைத்து 4 பிராடோவில் போனால் அந்த கயவர்களை பள்ளிவாசல் தலைவர்களாக்கினால் என்ன நிலைமை வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன காரணம்? பல இடங்களில் மார்க்கம் என்று பேசுகிறோம், பல வேளைகளில் மார்க்கம் வேண்டுமா, இன்னும் சில வேளைகளில் மார்க்கம் தேவையில்லையா, அதுக்கெல்லாம் மார்க்கம் தலை போடக்கூடாதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? அப்ப மார்க்கம் வந்தா நமக்கு லொஸ்ட் ஆகிருமாம், எங்க சந்தோஷம் பறி போயிருமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியெல்லாம் மார்க்கத்தை அணுவணுவாக பின்பற்றினா எப்படிப்பா வாழ்றது? இவர் என்னமோ ஒரு அவுலியா குஞ்சி மார்க்கத்தை அப்படி பார்க்கிறாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அழிவுக்கான காரணம், வேற எதுவும் அல்ல. இதுதான் அழிவுக்கான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பூரணமாக அதற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த பூமியிலும் சந்தோஷமாக வாழுவோம், மறுமையிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அடைவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்கையை சாதாரண சந்தையில் ஒரு பொருள் விற்கிறாங்க, அந்த பொருளுக்கு ரொம்ப